இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. இயேசு அந்த அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம பிரார்த்தனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அந்த அற்புதத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன அற்புதம் தேவை? பாருங்கள், இன்றைக்கி இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அற்புதம் என்பது. ஒரு நல்ல சாட்சியை நீங்கள் பார்த்தீங்க. அன்பான சகோதரர் மரிய ஸ்டீஃபன், அவருடைய வாழ்க்கையில் 10 வருஷமாக இருந்த ஒரு வியாதியின் போராட்டம். எல்லா டாக்டர்ஸ், எல்லா மருத்துவம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வியாதியே இல்லைன்னு சொல்லும்போது என்ன மருத்துவம் செய்ய முடியும்? ஆனால் எல்லாமே கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் பாதிப்பு இருக்குது. ஒரு வியாதி இல்லைன்னு மருத்துவம் ரிப்போர்ட்டு சொல்லுது, ஆனால் சரீரத்தில் பாதிப்பு இருக்குது. அதனால் உண்டான மனவேதனை இருக்கிறது. அப்புறம் அவங்க ஜெபத்தில் பங்கு பெற்ற போது அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டானது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியை வெளியேறின உடனே நல்ல சுகம். பாருங்கள், இப்படிலாம் கூட நடக்குமா? இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதத்திலையும் இருக்கிறது, நடைமுறையிலும் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் சத்தியம், அது ஒன்றும் பொய் சொல்லாது. பாருங்கள், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இயேசு ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்போ இயேசு அவள் பெற்றுக்கொண்ட விடுதலை குறித்து சொல்கிறார் 16ஆம் வசனத்தில். இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். உடனே ஜனங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாருங்கள், 18 வருஷம் ஒரு பெண் கூனியாக இருக்கிறாள். முதுகு வளைந்து குனிந்து தான் நடக்கணும். ஒருவேளை டாக்டர்கிட்ட போனால், மருத்துவத்தில் போனால் அந்த கூன் விழுந்ததற்கான சில காரணங்களை சொல்லக்கூடும். மருத்துவத்துறையிலான சில காரணத்தை அவங்க சொல்லக்கூடும். இந்த மாதிரி பாதிப்பு. அப்போ மருத்துவம் செய்த சுகமாகணும்ல, மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறது. இப்போ 18 வருஷம் இந்த பெண் கூனியாக இருந்தபோது அந்த வீட்டார் கட்டாயம் அவளுக்கு மருத்துவம் செய்திருப்பாங்க. அந்த காலத்தில் மருத்துவர்கள் இருந்தாங்க, மருத்துவம் செய்திருப்பாங்க. ஆனாலும் சுகமாகலை. இப்போ 18 வருஷம் கூனியாகவே வாழ்ந்து விட்டாள். இனிமேல் அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது, நான் சாகும் வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில். ஏன்னா இந்த வியாதி வந்துட்டு சுகத்துக்காக பிரயாசப்பட்டோம், சுகம் கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? இப்போ இயேசு அங்கே வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் இயேசு குறுக்கிடுகிறார். அப்போ இயேசு அவளை பார்த்தவனை அறிந்து கொண்டார், இது வியாதி கிடையாது, இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறது. அதுதான் அந்த நோயை இந்த பொல்லாத ஆவி கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஆவி துரத்தப்பட்டுட்டா அந்த வியாதி மறைஞ்சிரும், அவருடைய சரீரத்தில் விடுதலை உண்டாயிரும். இதை இயேசு அறிந்திருந்தார். அதனால தான் இயேசு பாருங்கள், 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான், நான் அவளை விடுதலையாக்குகிறேன் என்பதாக இயேசு சொல்கிறார். 18 வருஷம் பாருங்களேன். சாத்தான் பிசாசுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது தலைவரி கோலம்பட்டு ஆடி அப்படியே இது பண்ணால் ஒரு அசுத்தாய் வந்திருக்கு, பிசாசு வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்படி தான் பிசாசு கிரியை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பதே தெரியாதபடி பிசாசு கிரியை செய்யும். அவனுடைய சரீரத்தை முடைக்கிறோம், அவனுக்குள்ளே டிப்ரெஷனை கொண்டு வரும், மன அழுத்தத்தை கொண்டு வந்து தற்கொலை எண்ணத்தை கொண்டு வரும். இதெல்லாம் பிசாசு உள்ளுக்குள்ளே இருந்து அமைதியாக செயல்படுகிற விதம். எல்லாருமே அலைக்கழித்து கலாட்டா பண்ணி நுரை தள்ளி விழ வைப்பா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. பிசாசுகள் விதவிதமாக கிரியை செய்யக்கூடியவைகள். ஒரு சரீரத்தை தாக்கி பலவீனப்படுத்தி அந்த நோயினாலே ஒரு ஆளை முடக்கி விடும்.
படுக்கையில் ஆக்கிவிடும். அதுவும் சாத்தானுடைய கிரியை. பாருங்கள், 18 வருஷமாக இந்த பெண்ணை கூனி ஆக்கி அவளை முடக்கி வைத்து விட்டான். நிமிர்ந்து நடக்க முடியாது, அப்போ அந்த வேலைகளை தானே செய்ய முடியாது. அப்படியே நான் பலவீனப்பட்டவள்னு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறது. குடும்பத்தாரும் உங்களுக்கு முடியாது, நீங்கள் உட்கார்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சில சமயம் மன விரக்தி கூட வந்துவிடும். இந்த அளவிற்கு பிசாசு ஒரு மனிதனை தாக்குகிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை கூட டாக்டர் சொல்லியிருக்கலாம், நல்லதாக இருக்கிறீங்க, இதெல்லாம் கவலை தாங்க, இந்த வியாதி காரணம், போய் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய சரீரத்தில் பாதிப்பு இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் சரீரத்தில் பாதிப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. ஏன்னா ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களுடைய சரீரத்தை தாக்கியிருக்கலாம். பாருங்கள், இந்த சகோதரனை 10 வருடமாக அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அது தாக்கி இருந்ததுனால அந்த வியாதியின் பாதிப்பு. அதனால மருந்துகள் வேலை செய்ய மறுத்து விட்டது. டாக்டர்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒன்றுமே இல்லை. இது மறைந்திருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியனுடைய கிரியை. அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறாரு. அந்த ஆவியை ஒரு மனுஷனுடைய கையை முடைக்கிறோம், சிலருடைய கண்களை பாதிச்சிரும், சிலருடைய சிறுநீரகத்தை பாதிச்சிரும், சிலருடைய கால்களை பாதிச்சிரும். என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க கிட்னி ப்ராப்ளங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வியாதி அதில் உண்டாகிற பாதிப்பு வேறு, அசுத்தாவினால் தாக்கப்பட்டு உண்டாகிற பாதிப்பு வேறு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஏன் இப்படி இருக்கேன்னு எங்களுக்கு புரியல, எல்லாம் நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி சிறுநீரகத்தை தாக்கி இருக்கிறது. அந்த சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டவொன்னு பாருங்கள், கிட்னி நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்முடைய சரீரத்தில் எந்த உறுப்பையும் சாத்தான் தாக்கி அதை பலவீனப்படுத்திட முடியும், முடக்கி வச்சிட முடியும். அது மாதிரி சாத்தான் கிரியை செய்கிறான். இது பிசாசினால் வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு அவன் கிரியை செய்வான். பாருங்கள், 18 வருஷம் கூனியாக இருக்கிறான். பிசாசு அலை கழிக்கலை, கீழே விழுந்து புரளலை, அல்லது தலையெல்லாம் ஆட்டலை, நார்மலாக அவனுடைய லைஃப் இருக்குது. ஆனால் சரீரத்தை முடக்கி வச்சிருக்கிறான். யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இயேசு தான் அதை கண்டுபிடித்து விடுதலை கொடுத்தார். இப்போ உங்கள் சரீரத்தில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கலாம். மருத்துவர்கள் எல்லாம் நார்மலாக இருக்குதுங்க, உங்கள் மன பிரம்மம் தாங்க இந்த வியாதி காரணம், கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சரீரத்தில் பாதிப்பு இருக்குது. சிறுநீரகத்தில், ஹார்ட்டில், லிவரில், நரம்பு மண்டலத்தில், எலும்பு மண்டலத்தில், கண்களில், காதில், கர்ப்பப்பையில், இப்படி ஏதோ ஒரு இடத்துல அந்த பாதிப்பு இருக்குது. ஆனால் மருத்துவம் எல்லாம் நார்மலாக இருக்கிறது தான் சொல்லுது. காரணம், மறைந்திருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவி. அது உங்களுடைய சரீரத்தை தாக்கி இருக்கலாம், உங்கள் குழந்தைகளை தாக்கி இருக்கலாம், உங்களை முடக்கி இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அந்த பொல்லாத ஆவி வெளியேறின உடனே சரீரத்தில் மாற்றம் வந்துடும், வலி போயிடும், அந்த எல்லாம் நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சிடும். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் தான் வேதம் சொல்லுது, 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வெளிப்பட்டார். அவர் ஒருவர் தான் சாத்தானை ஜெயித்தவர். அதனால் அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் விசுவாசத்தோட, இயேசுவே என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தின் கட்டு அறுக்கப்படணும், என் சரீரத்தை தாக்கி இருக்கிற இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்னை விட்டு விலகணும், இப்போ எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் குழந்தைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க. இப்போ நம்ம ஜெபிச்ச உடனே ஒரு மாற்றம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? 10 வருஷம், 15 வருஷம், பல வருஷங்கள் சாத்தானால் தாக்கப்பட்டு, வியாதிப்பட்டு, பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இப்போ நான் ஜெபிக்கும் போதே அந்த ஆவி உங்களை விட்டு விலகும், விடுதலை உண்டாக நீ விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைங்க. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி மேலே நீங்கள் கை வைத்து என் கூட சேர்ந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டாகும், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கே உடனே நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேனப்பா.
பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனே, பலவீனப்படுத்துகிற ஆவிகள், இந்த நோய்களை கொண்டு வந்து சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், இவங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே முறியடித்து பிசாசனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டீர். சாத்தானை காலின்களை நசிக்க போட்டீர். பிசாசை ஜெயித்த எங்களுடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இதோமுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது யார் யார் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினால் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் நோய்கள் பலவீனத்தினால் கலங்கி சாத்தானுடைய கிரியைகளினால் முடக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். அந்த பொல்லாத ஆவிகளை அதட்டி நான் அப்புறப்படுத்துகிறேன். பலவீனப்படுத்துகிற ஆவிகள், நோய்களை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் விலகிப்போ இயேசுவின் நாமத்தில் என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி யார் யார் கோப்படுவார்களோ அவர்கள் மீது இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சரீரத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற போலாத அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும், விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சிறுநீரகத்தை பாதித்திருக்கிற ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்பு மண்டலங்கள், எலும்புகளை தாக்கி பலவீனப்படுத்தி வலிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். தகப்பன் அல்சர் நோயை கொண்டு வந்து, குடல் புண்ணை கொண்டு வந்து, வயிற்று பகுதியிலே பாதிப்பு வேதனைகளை கொடுக்கிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமை விலகட்டும். கர்ப்பப்பையிலே பிரச்சனை உண்டாக்கி அநேக பெண் பிள்ளைகளை பாதித்து கொண்டு வேதனைப்படுத்தி பயப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லாம் நார்மலாய் மாறட்டும். கண்களை பாதித்திருக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். காதுகளை பாதித்திருக்கிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். தலை முதல் கால் வரை ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இதோ வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்று எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி. இப்ப விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி. படுக்கையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்று எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். நடக்க முடியாத இந்த குழந்தை எழும்பி நடக்கும்படி அந்த காலிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். பேச முடியாத அந்த குழந்தை தெளிவாய் பேசும்படி அந்த நாவின் கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஊமையும் செவிடுமான ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இன்று முதல் நல்ல மாற்றத்தை காணட்டும். அப்படியே கடன் பிரச்சனை, வறுமை, வேதனை என்ற பயம், குழப்பம், டிப்ரெஷன் என்று சாத்தான் என்னென்ன விதத்தில் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறானோ எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இன்று முதல் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், விடுதலை தந்து விட்டார். இப்போவே ஒரு மாற்றத்தை அநேகர் உணர்கிறீர்கள். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவிகள் திரும்பவும் உங்களை தாக்காமல் இருக்கணும்னா உங்களை காத்து கொள்ளணும். தினம் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோட ஐக்கியத்தை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா சாத்தானுடைய கிரியைகள் திரும்ப உங்களை தொடாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக, சுகத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்த நடத்தும். ஆமென்.